நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பிரச்சனைகள் வந்துவிடும் சொல்லி பயந்து இருக்கீங்களா? இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, எனக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சில சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ தீமை நடந்துருமோ, எனக்கு ஏதோ தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயத்தோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒரு கேடும் வராது. எந்த கேடான காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வர விட மாட்டார். யாருக்கு? நீதிமானுக்கு. ஐயா, நான் என்ன நீதிமான் ஐயா? நான் இருக்கிறதே பாவியிலும் பிரதான பாவியா இருக்கிறேன். நான் பண்ற அக்கிரமங்கள், நான் செஞ்ச அக்கிரமங்கள்லாம் என்னால் அதை பார்த்தாலே எனக்கே சகிக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா? யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது நீதிமான்கள் என்று. அப்படி என்றால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் கொண்டது இருக்குதா? கர்த்தருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என்னை தேவன் பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறாரு, நான் இன்னைக்கு பரிசுத்த மகனாக பரிசுத்த மகளாக காணப்படுகிறேன் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமையானால் நீங்களும் நீதிமான்கள் தான். நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே தேவன் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பிளஸிங்ஸை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்கிறார், ஒரு சேஃப் கார்டா கத்தர் மாறுறாரு. என்னதான் தெரியுமா? ஒரு கேடும் வராதபடிக்கு தேவன் உங்களை சூழ்ந்து கொள்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துல அநேக உபத்திரவங்கள் இருக்குது, அநேக பிரச்சனைகள் இருக்குது. மனுஷங்க நமக்கு தீமை செய்யணும், நமக்கு நன்மை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக தீங்கு செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த தீமை எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். உங்களுக்கு எந்த கேடும் வராது. சாபம் உங்களுக்கு வராது. எந்த விதமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வராது. நீங்க பயந்து கொண்டிருக்கிற அந்த ஆபத்து உங்களுக்கு நேரிடாது. நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த வியாதியுடைய உச்சகட்டம் உங்களுக்கு நிறைவேறாது. காரணம், கர்த்தர் உங்களை நீதிமானை மாற்றிருக்கிற அப்படின்னாலே எந்த கேடும் வராது. மனுஷங்க உங்களை பார்த்து சொல்றாங்களா, நீ அப்படி போயிருவ இப்படி போயிருவன்னு சாபப்படுறாங்களா? ஒன்றும் உங்களை பழிக்காது. உங்களை பிள்ளைகளை குறிச்சு கேடு வந்துருமோ என் பிள்ளைகளுக்கு நினைக்கிறீங்களா? வராது. கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் கணவனை பாதுகாப்பார், உங்கள் மனைவியை பாதுகாப்பார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் எனக்கு எந்த விதமான கேடு வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை பராமரித்து உங்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராங்க. God bless you.